ஜூன் 22, 1974 சென்னையில் பிறந்த ஒரு சிறுவன். அவர்தான் இன்று தளபதி என்று அழைக்கப்படும் விஜய். தந்தை ஏ சந்திரசேகர் சினிமா சூழலில் வளர்ந்ததால் நடிப்பு மீது ஆசை சிறுவயதிலேயே வந்தது. குழந்தை நடிகராக சில படங்களில் நடித்தார். 1992 நாளைய தீர்ப்பு படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் ஆரம்பத்தில் வெற்றி எளிதாக கிடைக்கவில்லை. விமர்சனங்கள், தோல்விகள் அனைத்தையும் அமைதியாக சந்தித்தார். 1996 வந்த பூவே உனக்காக அவரின் வாழ்க்கையை மாற்றியது. பின்னர் காதலுக்கு மரியாதை மக்களின் இதயத்தை வென்றது. 2000 விஜய் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். முக்கிய படங்கள் கில்லி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர் லியோ இவை அவரை தளபதி என்ற உயரத்தில் நிறுத்தியது. அவரின் 69வது படம் ஜனநாயகன் பல வருட உழைப்பின் பயணம். விமர்சனத்திலிருந்து வெற்றி வரை அதுதான் விஜயின் சினிமா வரலாறு. விமர்சனங்கள் அவரை தடுக்கவில்லை, அவை அவரை தளபதியாக மாற்றின. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து தளபதியின் DVKவின் வரலாறு வரும். சில நிமிடங்களுக்கு பிறகு இதுவரை பார்த்தது பாகம் 1, அடுத்து வருவது பாகம் 2. அடைந்த பிறகு விஜய் புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார். 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அவர் கூறியது, இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேண்டும், சமத்துவம் வேண்டும், மாற்றம் தேவை. ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்ற முயற்சி செய்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவரது இலக்கு. ஒரு நடிகராக வெற்றி, ஒரு தலைவராக புதிய முயற்சி. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தமிழ்நாட்டை வழிநடத்த விரும்பும் தலைவருமான விஜய் மக்கள் நம்பிக்கை பெற்றால் முதலமைச்சராக உயர வேண்டும் என்பது அவரது கனவு. சினிமாவில் தளபதி, அரசியலில் தலைவரா? அதற்கு பதில் சொல்ல போவது மக்கள்தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.